Hello friends, welcome back to our two videos. இப்போ நமக்கு ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 லீக் ஆயிடுச்சு. ஸோ உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம் விண்டோஸ் 11 அப்படின்னு சொல்லிட்டு. பட் கம்பெனி தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா அது அஃபிஷியலா வந்துட்டு இதுதான் வந்து விண்டோஸ் 11 அப்படின்னு சொல்ல கிடையாது. லீக்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் விண்டோஸ் 11 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதுதான் விண்டோஸ் 11 அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு இந்த வீடியோ இந்த விண்டோஸ் 11 என்ன இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸோ இன்னைக்கு வந்து பர்த்டே விஷஸ் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல போடும்போது பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் அப்பால வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோக்கு நிறைய பேர் வந்து பர்த்டே விஷஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நம்ம தொடர்ந்து வந்து வேற லெவலில் வந்து வீடியோ பண்ணிட்டே இருப்போம். ஓகே கைஸ், இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்து என்னோட பிசி வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இப்போ தான் கெட்டிங் ரெடின்னு வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து ரெடி ஆகிருன்னு நினைக்கிறேன். ஸோ ரெடியாக இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் என்ன இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ அஃபிஷியல் விண்டோஸ் 11 சொன்ன மாதிரி அதை நம்ம பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. பார்த்து முடிச்சக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல்லை கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணி நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த விண்டோஸ் 11 வந்து நம்ம எது மூலமாக இன்ஸ்டால் பண்ணுறோம்னா நமக்கு வந்து ஆரக்கல் விர்ச்சுவல் பாக்ஸ். ஸோ அது மூலமாக இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஆரக்கல் விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா செட்டப் பேஜ் எல்லாம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சு. ஸோ அவ்வளோ நேரம் நம்ம இந்த வீடியோ வந்து போட முடியாது. ஸோ கொஞ்சம் வீடியோ வந்து ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் அப்பில் வந்து போனால் செட்டிங்ஸ் பேஜ் நம்ம என்னென்ன நேமு பாஸ்வேர்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சூப்பரான சவுண்ட் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செட்டப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரக்கல் விர்ச்சுவல் பாக்ஸ் ஸோ அது மூலமாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனு. நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனு வந்து ஓப்பன் ஆச்சு. திஸ் இஸ் பிராண்ட் நியூ விண்டோஸ் 11 அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆச்சு. ஸோ இது வந்து பாருங்கள். ஸோ இப்படி தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் மெனு வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக நோட்டீஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் மெனு வந்து கிளிக் பண்ணும்போது நமக்கு அந்த மேலே பாப்பப் ஆகிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அந்த அனிமேஷன்லாம் சூப்பராக மாற்றிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபைல் மேனேஜர் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபைல் மேனேஜர் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ இப்போதைக்கு நமக்கு இது ஆரக்கல் விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுனால கொஞ்சம் லேக் வந்து இருக்குது. ஸோ நம்ம ஃபைனல் பில்லில் சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு இந்த ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணுறோம். நமக்கு அது எப்படி வருதுன்னு பாருங்கள். ஓப்பன் பண்ணுறோம், எப்படி வந்துச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் மினிமைஸ் பண்ணலாம். ஸோ மினிமைஸும் சூப்பராக வந்து போகுது. இங்கே வந்து பாருங்கள், மினிமைஸ் பண்ணுறோம். ஓகே, மினிமைஸ். ஸோ கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11. ஸோ நமக்கு எப்பவும் போல் ரீசைக்கிள் பின் இருக்குது. ஸோ ரீசைக்கிள் பின்னோட ஐக்கான் வந்து நமக்கு மாற்றிருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்து டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து டாஸ்பார்க்கு வந்து இருக்குது. ஸோ இந்த டாஸ்பார்க்கு நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது நமக்கு ஐக்கான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்டராக வந்து இருக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு நான் முதல்ல சொல்லியிருந்தேன் எனக்கு இந்த சென்டராக இருந்தால் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டாஸ்பார் ரைட் கிளிக் பண்ணால் வந்துட்டு டாஸ்பார் செட்டிங்ஸ் வருது. நம்ம அந்த டாஸ்பார் செட்டிங்ஸில் போயிட்டு நமக்கு வந்து இதை மாற்றிக்கலாம். சென்டரில் வந்துட்டு லெஃப்ட் மாற்றிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லாமே இந்த லெஃப்ட்டில் வந்து போயிடும். ஸோ நம்ம எப்பவும் போல் ஒரு விண்டோஸ் 10 வந்து யூஸ் பண்ணிக்க எப்பவும் போல் நம்ம வந்து விண்டோஸ் 11 வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். எனக்கு விண்டோஸ் 10 ஞாபகம் வருது. டாஸ்பார் செட்டிங்ஸில் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து இது சென்டரில் இருக்கட்டும். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தா ஒரு விண்டோஸ் 11 ப்ரீமியம் லுக் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்டார்ட் மெனு தான் ரொம்ப மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 4 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் ஷேப் வந்து இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ப்ரீமியம் லுக் வந்து கொடுக்குது. இந்த விண்டோஸ் 11 ஸ்டார்ட் மெனு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக நம்ம கேப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரீமியம் லுக் வருது. ஸோ இந்த ஸ்டார்ட் மெனுவில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின் பண்ண ஆப்ஸ் எல்லாமே நமக்கு ஃபஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆல் ஆப்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா ஆப்ஸும் இருக்கும். நீங்கள் அது மூலமாக எடுத்துக்கலாம். இப்போ கால்குலேட்டர் வேணும்னா நம்ம கால்குலேட்டர் ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டார்ட் மெனுவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து போனால் பின்னாடி ஆப்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும். ஆல் ஆப்ஸ் வந்து கொடுத்தனா நமக்கு எல்லா ஆப்ஸுமே வந்து காட்டும். உங்களுக்கு எதாவது வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் நியூஸ் வேணும்னா ரைட் கிளிக் பண்ணால் வந்துட்டு பின்ஸ் டு ஸ்டார்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து போனால் பேக் வந்துட்டோம்னா நமக்கு இங்கே வந்துடும். ஸோ கீழே வந்து பாருங்கள். ஸோ ஜஸ்ட் நமக்கு 2 காலம் கொடுத்துருக்காங்க. மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. ஸோ நம்ம இன்டர்நெட் கனெக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்டிவ் ஆயிரும். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெக்கமெண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ அதுதான் வந்து ரெக்கமெண்டட். தென் அதுக்கப்புறம் இது வந்து யூசர் ப்ரொஃபைல். ஸோ நம்ம சைன் அவுட் பண்ணுறது லாக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் சடவுன் பண்ணுறது வந்து பார்த்தா இங்கே வந்து இருக்குது. சடவுன் ரீஸ்டார்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம சைன் அவுட் பண்ணுறது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நம்ம விண்டோஸ் 10 வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காது. நம்ம வந்துட்டு சடவுன் பண்ணுறது எல்லாமே தனியாக ஒட்டுக்க கொடுத்துருப்பாங்க. சடவுன், லாக் அவுட், ரீஸ்டார்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே சைன் அவுட் வந்து இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க, லாக் இங்கே இருக்குது. தென் அதுக்கப்புறம் சடவுன் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா சடவுன் ரீஸ்டார்ட் இந்த பக்கம் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நம்ம ஸ்டார்ட் மெனு பற்றி சொல்ல வேண்டியது இருக்குது. மற்றபடி நமக்கு ஆல் ஆப்ஸ் போனால் எல்லாமே எடுத்துக்கலாம்.
ஸோ கண்டிப்பாக ஸ்டார்ட் மெனு வந்து ஒரு சேஞ்ச் வந்துருக்கு. ஸோ சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. நெக்ஸ்ட்டு ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைல் மேனேஜர் வந்து பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு. நமக்கு அந்த ஃபைல் மேனேஜரில் அந்த ஐக்கான்ஸோட கலர்லாம் மாற்றிருக்காங்க. நமக்கு டெஸ்க்டாப்க்கு ஒரு கலர் இருக்குது, பிக்சருக்கு ஒரு கலர் இருக்குது, மியூசிக் ஒரு கலர் இருக்குது, டவுன்லோடு வீடியோ, ஸோ எல்லாமே சூப்பரான ஐக்கான். திஸ் பிசியோட ஐக்கான் கூட மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம லோக்கல் டிஸ்சி. ஸோ நமக்கு இந்த லோக்கல் டிஸ்சியில் வந்து நம்ம வியூ லார்ஜ் கொடுக்குறோம். ஒவ்வொரு ஃபோல்டரோட கலர் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ நம்ம விண்டோஸோட ஃபோல்டர் வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ஃபோல்டரோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டு கொடுத்தனா நமக்கு இந்த ஒவ்வொரு ஃபோல்டருக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஆக்சுவலாக வந்து மாற்றலாம் நான் சொல்லியிருந்தேன். ஆப்ஷனில் போனால் காம்பேக்ட் மெனு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே காணோம். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம இது வந்து ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இன்சைடர் ப்ரிவியூ பில்ல வந்து சொல்லியிருந்தேன். காம்பேக்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது ஆஃப் பண்ணால் நமக்கு வந்துட்டு இந்த கேப்பெல்லாம் கம்மியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர். ஸோ ஃபைல் மேனேஜர் வந்து சூப்பராக இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, வேறு லெவல். ஸோ அதுக்கப்புறம் சர்ச் இருக்குது. ஸோ இந்த விண்டோஸ் 10 வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் திஸ் பிசின்னு இருக்கும். அங்கே கொடுக்குற ஃபைல் வந்து பார்த்தா சர்ச் ஆகும், பட் கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். ஸோ இந்த விண்டோஸ் 11 ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நம்ம ஒரிஜினல் வெர்ஷன் வரும்போது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வாவ், க்ளோஸ் பண்ணும்போது வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஓப்பன் அனிமேஷன், க்ளோஸ் அனிமேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மினிமைஸ் பண்ணுறது, க்ளோஸ். வாவ். அதுக்கப்புறம் நம்ம டெஸ்க்டாப் ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தா ரெஃப்ரெஷ், டிஸ்பிளே செட்டிங்ஸ், பர்சனலைசேஷன் எல்லாமே வருது. ஸோ நம்ம எப்பவுமே இது விண்டோஸ் 10 பார்க்குற ஆப்ஷன் தான் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம செட்டிங்ஸில் போய் ஃபஸ்ட்டு இந்த மை கம்ப்யூட்டர் வந்து எனேபிள் பண்ணுவோம். ஸோ செட்டிங்ஸ் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது. தீம்ஸில் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக பண்ணோன்னா சேஞ்ச் டெஸ்க்டாப் ஐக்கான்ஸ்னு வருமே, இங்கே இருக்குது. சேஞ்ச் டெஸ்க்டாப் ஐக்கான்ஸ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர், அப்ளே, ஓகே. ஓகே, இப்போ நம்ம டெஸ்க்டாப் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ திஸ் பிசி வந்து ஆன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பர்சனலைசேஷனில் பார்த்தேன். இப்போ எனக்கு வந்து ஒரு லைவ் வால்பேப்பர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். லைவ் வால்பேப்பர்ஸ்ன்ற தீம்ஸு இங்கே வந்து பார்க்கலாம். தீம்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷனில் கீழே வந்து பாருங்கள் விண்டோஸ் லைட்டு, விண்டோஸ் டார்க்கு, க்ளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ பர்சனலாக விண்டோஸ் டார்க் மோட் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ இதில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே நமக்கு டார்க் மோட் வந்து போனால் சூப்பராக இருக்குது. ஆனால் ஃபைல் மேனேஜரில் டார்க் மோட் சொதப்பிடுவாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ கைஸ், டார்க் மோட் வந்து போனால் சக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு திஸ் பிசி ஸோ சூப்பராக இருக்குது டார்க் மோடு. ஸோ நமக்கு பழைய விண்டோஸ் 10 வந்து போனால் டார்க் மோட் வந்து பிடிக்காது. பட் இதில் டார்க் மோட் வந்து போனால் சூப்பராக இருக்குது. உண்மையிலுமே நமக்கு அந்த ஃபைல் மேனேஜர் ஐக்கான்லாம் மாற்றினாலும் சூப்பராக இருக்குது. மீடியம் ஐக்கான். ஸோ பழைய விண்டோஸோட ஃபோல்டர் ஐக்கான் வந்து இப்போயாவது மாற்றினாங்களே. ஸோ நம்ம விண்டோஸ் எக்ஸ்பியில் இப்போ விண்டோஸ் 7, 8, 8.1, 10 பல வருஷமாக வச்சுட்டு கடைசியில் ஃபோல்டர் ஐக்கான் இப்போ தான் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ டார்க் மோட் சூப்பராக இருக்குது. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணலாம். செட்டிங்ஸில் ஹோம் போகலாம். ஸோ கைஸ், டார்க் மோட் வந்து போனால் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலுமே எனக்கு டார்க் மோட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. தென் டார்க் மோடுக்கு அப்புறம் என்னென்ன தீம்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். க்ளோன்னு ஒரு தீம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் க்ளோ அப்லோட் பண்ணலாம். க்ளோ அப்லோட் பண்ணிட்டோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ. அதுக்கப்புறம் இது வந்து கேப்சூர்டு மோஷன். ஸோ கைஸ், இது வந்து கேப்சூர் மோஷன். அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஆப்புக்கு ஆக்ஷன் சென்டர் வந்துருக்கு. ஸோ ஆக்ஷன் சென்டரில் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? ஸோ நமக்கு இந்த ஆக்ஷன் சென்டரில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நல்லா இருந்திருக்கும். பட் நமக்கு எதுவுமே வந்து மாற்ற கிடையாது. ஸோ நமக்கு எல்லா இடத்துலையும் அந்த பாக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ அந்த பாக்ஸில் வந்து கர்வ் ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த சேஞ்சும் கிடையாது. நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆக்ஷன் சென்டர் வந்து நமக்கு விண்டோஸ் 10 வந்து பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது. விண்டோஸ் 11 ஒரே ஒரு சின்ன சேஞ்ச், நமக்கு அந்த கர்வ் சேவ் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. தென் அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து டாஸ்பார் செட்டிங்ஸ் வருது. ஸோ டாஸ்பார் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ விஜிட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷோ விஜிட் பட்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸோட விஜிட்ஸ் ஐக்கான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் வந்துட்டு இருக்கு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜிட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு இந்த விஜிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 வந்துருக்கும். ஸோ அந்த விண்டோஸ் 7 இருக்கிற விஜிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 கொண்டு வரமா சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு நம்ம ஆக்சஸ் பண்ணால் நமக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் சைன்இன் பண்ணணும். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஆட் பண்ண முடியல. ஸோ நம்ம விண்டோஸ் 11 வரும்போது பார்க்கலாம். ஸோ இது அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ஃபீச்சர் வந்து கிடையாது. தென் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதான் வந்து பார்த்தா டாஸ்க் வியூ. ஸோ நம்ம விண்டோஸ் 10 வந்து பார்த்தா டாஸ்க் வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம நியூ டெஸ்க்டாப் 1, டெஸ்க்டாப் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் பிராண்ட் நியூ லுக்கு. ஸோ நமக்கு வேறு லெவல் சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம விண்டோஸ் 10 வந்து பார்த்தா மேலே இருக்கும், பட் இதில் வந்து கீழே இருக்குது. தென் அதுக்கப்புறம் நமக்கு அந்த கர்வ் ஷேப்லாம் போட்டு கீழே ஒயிட் பாரு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டெஸ்க்டாப் 2 வந்துட்டு நம்ம எதாவது ஓப்பன் பண்ணலாம். டெஸ்க்டாப் 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் 1 வந்தாலும் செட்டிங்ஸ் வந்துருக்காது. ஸோ இது வந்து நமக்கு மல்டிபிள் டெஸ்க்டாப் வந்து நம்ம பார்க்குறது தான். ஸோ இது வந்து நமக்கு இந்த டாஸ்க் வியூ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களால் வந்து நீங்கள் எத்தனை நியூ டெஸ்க்டாப் வந்து வேணால் ஓப்பன் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கலாம். ஸோ இது விண்டோஸ் 10 வந்து இருக்கிற ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இது. ஸோ எனக்கு பர்சனலாக வந்து நிறைய டைம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
தென் அதுக்கு பக்கத்தில் சர்ச்சிங் விண்டோஸ் இருக்குது. ஸோ இந்த சர்ச்சிங் விண்டோஸில் நமக்கு ஃபைல்ஸ் வந்து எப்போ போல தான் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ விண்டோஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும். நம்ம தேடுற ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு எப்பவுமே கிடைக்காது. ஸோ அதே தான் சேம் இங்கேயும். இது நம்ம வந்துட்டு இப்போதைக்கு நமக்கு தேடினா வரும், பட் இதில் எதுவுமே ஃபைல்ஸ் இல்லாதனால வருது. பட் நம்ம எல்லாம் நம்ம ஃபைல்ஸ் நம்ம ஃபோல்டர் வீடியோஸ் அங்கே எல்லாமே போட்டதுக்கப்புறம் சர்ச் பண்ணால் கண்டிப்பாக வந்து வராது. ஸோ எனக்கே தெரியும், நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது இந்த சர்ச் வந்து நான் அவ்வளோ பெரிய ஃபேன் கிடையாது. பட் நமக்கு எல்லாத்துலேயும் வந்து ப்ரீமியம் லுக் தான் சூப்பர். இங்கே வந்து பாருங்கள், கர்வ் ஷேப்னா ப்ரீமியம் லுக் தான். தென் அதுக்கப்புறம் ஸ்னிப்பிங் சூட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம டாஸ்க் பார் செட்டிங்ஸ் போகலாம். யூ நீட் டு ஆக்டிவேட் விண்டோஸ் பிஃபோர் யூ கேன் பர்சனலைஸ் யுவர் பிசி. ஆக்டிவேட் விண்டோஸ். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் வந்துட்டு இது கேட்கல, ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பிசியில் வந்து பண்ண நெட்வொர்க் கனெக்ஷன் கனெக்ட் பண்ணல. ஸோ இப்போ விண்டோஸோட விசிட் வந்து பண்ண நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து கேட்டுச்சு. ஸோ அப்போ தான் வந்து அந்த விசிட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுன்னு சொல்லிச்சு. ஸோ அப்போ நம்ம நெட்வொர்க் வந்து ஆன் பண்ணோம். ஸோ அந்த கேப்பில் விண்டோஸ் 11 5ல் நமக்கு நீ இன்னும் விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ணல, உடனே ஆக்டிவேட் பண்ணு, அப்போ தான் வந்து நீ டாஸ்க் பார்க்கெல்லாம் கஸ்டமைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. நம்ம விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ணாமல் படம் பார்க்குறோம், எல்லா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தீம் மாத்திரம் ஒரு பெரிய மேட்டர் இந்த விண்டோஸ்க்கு. ஸோ எங்கே கை வைக்கிறான்னு பாருங்க, நம்ம ஆக்டிவேட் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நமக்கு இந்த டாஸ்க் பார் அலைன்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம வேணா வந்து லெஃப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெஸ்க்டாப் பட்டன் இருக்குது. ஸோ இந்த டெஸ்க்டாப் பட்டன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மவுஸ் கர்சர் கொண்டு போய் இந்த லாஸ்ட்டில் கொண்டு போய் வச்சோம்னா நமக்கு அப்படியே டெஸ்க்டாப் வந்து தெரியும். ஸோ அது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சினா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பட்டன் இது. அதுக்கப்புறம் சர்ச் பட்டன், டாஸ்க் வியூ பட்டன், ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ செட்டிங்ஸ் வந்து நம்ம சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ நமக்கு எப்பவும் போல் எல்லாத்தோட நமக்கு விண்டோஸ் சேனலில் என்னென்ன செட்டிங்ஸ் பார்த்தோமோ அப்படியே எல்லா செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு எந்த விதமான நியூ ஃபீச்சர் வந்துட்டு இதில் வந்து செட்டிங்ஸ்குள்ளே ஆட் ஆகலை. அதனால் வந்து நம்ம செட்டிங்ஸ் பற்றி அவ்வளோதான் சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன். இது நம்ம என்னென்ன ஃபீச்சர் எல்லாமே பார்த்தோமோ அதே தான் இருக்குது. மறுபடியும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ நான் விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11 போகும்போது நம்ம மறுபடியும் வந்து கீ ஆக்டிவேட் பண்ணுமா, இல்லை வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைலாம் கேட்டிருந்தாரு. ஸோ இது வந்து நம்ம செட்டிங்ஸில் அப்டேட் தான் வரும். ஸோ நீங்கள் விண்டோஸ் 10 வந்து ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸ் 11க்கு வந்து ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுமான அமௌண்ட்லாம் கட்ட தேவையில்லை நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் இது எந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 99% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ அப்கிரேடாக தான் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணிட்டா போதும். விண்டோஸ் 11 தனியாக வந்து ஆக்டிவேட்லாம் பண்ண தேவையில்லை. பார்ப்போம் இது எப்படி கொண்டு வராங்க அப்படின்ட்டு. ஓகே, இதை ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த விண்டோஸ் 11 வந்துட்டு புதுசாக வந்துட்டு சவுண்டில் நிறையா வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு சவுண்ட் வந்து பார்த்துடலாம். இங்கே வந்து இருக்குது நமக்கு வந்து சவுண்ட் செட்டிங்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த டிவைஸ் கனெக்ட் டிஸ்கனெக்ட் சூப்பராக இருக்குது. இப்போ டிவைஸ் கனெக்ட் கொடுக்குறேன். டிஸ்கனெக்ட் வந்து கொடுக்குறேன். கனெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் டுன்னு வருது பாருங்க. டு நமக்கு இந்த விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நிறையா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து டிவைஸ் கனெக்ட் பண்ணும்போது, டிவைஸ் ஆஃப் பண்ணும்போது, விண்டோஸ் வந்து பூட் ஆஃப் பண்ணும்போது, நீங்கள் சைன் அவுட் பண்ணும்போது, இல்லை பிரிண்ட் கொடுக்கும்போது, பிரிண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம், ஸோ இது மாதிரி நமக்கு நிறைய இடத்துல வந்து சவுண்ட் வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நமக்கு இந்த விண்டோஸ் 11 என்ன தான் மெயின் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் மெனு. ஸோ ஸ்டார்ட் மெனு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைல் மேனேஜரோட அந்த ஃபோல்டர் ஐக்கான் வந்து மாற்றிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் நமக்கு எல்லா ஆப்ஸோட ஐக்கான்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஆல் ஆப்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஸோட எல்லா ஐக்கானும் வந்து மாற்றிருக்காங்க. இதுக்கப்புறம் இது நோட்டீஸ் பண்ணணும், டார்க் மூட் வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்ம டார்க் மூட் பற்றி சொல்லவே தேவையில்லை. விண்டோஸ் 11 பார்க்க கேவலமாக இருக்கும். பட் விண்டோஸ் 11 டார்க் மூட் செமையாக கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் நமக்கு எந்த விதமான சேஞ்சும் கிடையாது. நம்ம எப்பவும் போல் பார்க்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நியூ ஸ்டார்ட் அப் சவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 4 பக்கம் நமக்கு அந்த கர்வ், அந்த ப்ரீமியம் ஷேப் வந்து இருக்குது, அது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் புதுசாக வந்து டாஸ்க் பார்க்கோட டெஸ்க்டாப் வியூலாம் வந்து மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் சர்ச்சிங் வந்து கொடுத்துருக்காங்க, பட்டன்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. எப்போது ஸ்லோவாக தான் ஒர்க் ஆக போகுது. ஆக்ஷன் சென்டரில் நமக்கு எந்த விதமான சேஞ்சிங் வந்து கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு நான் ஆரக்கல் விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஹேங் ஆகுது. பட் ஃபைனல் விண்டோஸ் 11 வரும்போது நம்ம பார்க்கலாம் எப்படி ஹேங் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 என்னுடைய கருத்து. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சூப்பரான சேஞ்சஸ் வந்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்லாம் வந்துட்டு எனக்கு இந்த டாஸ்க் பார் தான் வந்து பிடிக்காமல் இருந்துச்சு, நம்ம சென்ட்ரல் ஐக்கான்ஸில் இருக்கிற மாதிரி. பட் நமக்கு அந்த சேஞ்ச் இந்த பக்கம் நம்ம லெஃப்ட்டில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஓகே, எனக்கு சென்டர்லேருந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ பட் நம்ம சைடில் மூவ் பண்ணால் சூப்பராக இருக்குது. ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்லாம் எனக்கு விண்டோஸ் 11 வந்து பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். நீங்கள் இந்த விண்டோஸ் 11 பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இவங்களாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லோகோ வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அந்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பர்சனலாக பிடிக்கல. ஸோ நம்ம பழைய விண்டோஸ் லோகோ சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷேப்பில் இருக்காங்க, எனக்கு வந்து பிடிக்கல. மற்றபடி இந்த விண்டோஸ் 11 வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது.
இந்த விண்டோஸ் 11 வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் லுக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து இருக்கு. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இது விண்டோஸ் 10X தான். ஸோ நமக்கு இந்த விண்டோஸ் 10X வந்து பாத்தீங்கன்னா அஃபிஷியலா டெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு விண்டோஸ் 11 மாத்தி கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் அந்த டார்க் மோட் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் 11. ஸோ இந்த விண்டோஸ் 11 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ வந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? அதுக்கப்புறம் இந்த விண்டோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ எல்லாமே கீழே வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். நீங்க அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல் லோகோ இங்கே வருது, கிளிக் பண்ணி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சைடில் ஒரு 2 வீடியோ வந்து பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ அவ்வளவுதான். இது நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.